வணக்கம். அத்திக்கோயிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் யோகி ஜெயக்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை காரணங்களும் அவர்களுடைய கிரக அமைப்புகளும். இப்போ பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட எவ்வளோதான் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் ஒரு முக்கியமான காரணம். அதில் ஒரு சில கிரக அமைப்பு 5ஆம் இடத்தில் பாபக்கிரகங்கள் இருந்தாலும், 5ஆம் இடத்து அதிபதி நீசமடைந்திருந்தாலும், 5ஆம் இடத்து அதிபதியை 5ஆம் இடத்தையும் சுபர் பார்வைகள் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். லக்னாதிபதி சனியோடு சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தாலும் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். 5ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் மலட்டுத்தன்மை ஏற்படும். 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவு ஏற்பட்டு அதுவே ஒரு மலட்டுத்தன்மையாக மாறிவிடும். அதாவது காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திர நாட்களில் தாம்பத்திய உறவு செய்து கொண்டால் அவர்களுக்கும் மலட்டுத்தன்மை ஏற்படும். அப்படி அவங்களுக்கு கருத்தரித்தாலும் அந்த குழந்தை ஒரு திருநங்கையாக பிறக்க வாய்ப்புள்ளது. இதில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. குலதெய்வத்துடைய அருளும் ஆசியும் இருந்தால் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க இந்த கிரக அமைப்பை வச்சு ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் அவங்களால பயனடைய முடியுமா, இல்லை சித்த மருத்துவத்துக்கு போனால் அவங்களால பயனடைய முடியுமாங்கிறத மட்டும் நல்லா பார்த்து அவங்க அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு வைத்தியங்களை பார்த்து வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களும் குழந்தை பாக்கியம் பெற முடியும். அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும்.